அதாவது இப்ப நான் நல்லா தான் இருக்கேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம்னா உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒற்றுமையா நீங்க இருக்கல இல்லையான்னு நாங்க கேட்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு அதை சொல்றீங்க? அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குல்ல, புரியுதா? அதனால அது அவங்க பிரச்சனை. அது வலிமையா இருந்து என்ன பண்ணுது? வலிமையா இருந்து என்ன ஆக போகுது சொல்லுங்க? வலிமையா இருந்து என்ன ஆக போகுது சொல்லுங்க? அந்த கட்சியில ஒரு மூத்த தலைவரா அவர் சொல்லியிருப்பாரு. அது ஏன்னா அவங்க கூட்டணியில இருக்கிறதுலே வலுவா இருக்கிறது அவர் தான். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு. அவங்களுக்கே 10 உறுப்பினரை கொடுத்துருக்கிறாரு. வேற எந்த மாநிலத்திலயும் அவங்களுக்கு அவ்வளவு வலு இல்லை. இப்ப அதனால இப்ப அவர் வெளியேறிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க, சுத்தமா அந்த இந்தியாங்கிறது எழுத்துலதான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது யாரும் வலுவான தலைவர்கள் அந்த அணியில இருக்க மாட்டாங்க. அதனால ஏற்கனவே அம்மா மம்தா தனியா வெளியே போயிட்டாங்க. இது உங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் அதுல இருந்தாலும் கூட தனித்தனியா தேர்தலை எதிர்த்து சந்திக்கிறாங்க. கெஜ்ரிவால் கூட அந்த அணியில இருந்தாலும் இந்தியா கூட்டணியில அவர் தனியா தான் அதை எதிர்த்து தான் காங்கிரஸ் போட்டிட்டது, உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்களும் வெளியேறிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க, அது அவ்வளவுதான். அப்புறம் இந்தியா கூட்டணி எங்க இருக்கும்? இப்ப இருக்கிறதுல அந்த கூட்டணியில வலுவா இருக்கிறது அவர் தான். அதனால மணிசங்கர் ஐயர் மூத்த தலைவர்கள் அது பேசுறாங்க.